மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப் ஊழலை துடைத்தொழிப்போம் என உறுதிமொழி ஏற்றிருக்கிறது. புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சில் அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி முன்னிலையில் குசுமா பல்நோக்கு மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊழலுக்கு எதிரான HRD காப்பின் பூஜ்ய சகிப்புத்தன்மை நிலைப்பாட்டையும் வெளிப்படையான பொறுப்புணர்வு மற்றும் நெறிமுறை பணி கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கான அதன் அர்ப்பணிப்பையும் இந்த நிகழ்ச்சி வெளிக்காட்டுவதாக HRD காப்பின் தலைவர் அபு ஹுராயா அபு யாசிட் கூறினார். நிர்வாக நடைமுறைகளை மேம்படுத்துதல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் முறைகேடுகளை தடுப்பது மற்றும் அரசாங்க உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றுவது மீதான தங்களின் கடப்பாட்டையும் இது பிரதிபலிப்பதாக அவர் சொன்னார். தவிர அனைத்து மட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்துவோம் என்றார் அவர். நெறிமுறையை ஊக்குவிக்கும் வேலைச்சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது அதனையே எங்களின் அமைப்பின் அடிப்படை அம்சமாக கொள்வோம் என அவர் கூறினார். இந்த உறுதிமொழி ஏற்றலை அபு ஹுராயா தலைமையில் இயக்குனர் வாரிய உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள், HRD காப் துறை பிரதிநிதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பின்பற்றினர். இவ்வேளையில் மலாய மொழி மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட HRD காப் நெறிமுறை வழிகாட்டி புத்தகமும் அசாம் பாக்கியிடம் வழங்கப்பட்டது. ஊழல் துடைத்தொழிப்புக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் நல்ல பண்புகளை விதைக்கும் தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த வழிகாட்டி புத்தகம் HRD காப் பணியாளர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். நாட்டில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரங்குகளில் கூடுதல் பாதுகாப்பு அம்சமாக இனி K9 மோப்ப நாய்கள் பணியில் அமர்த்தப்படும். குறிப்பாக EDM எனப்படும் மின்னியல் நடன இசையை உட்படுத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கு மோப்ப நாய்களின் சேவை பெறப்படும். நிகழ்ச்சி தொடங்கும் முன்னரும் நிகழ்ச்சியின் போதும் திடீர் சோதனைகளை நடத்த அவை பயன்படுத்தப்படும் என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். இதன் மூலம் போதைப் பொருளை யாரும் திருட்டுத்தனமாக அரங்கினுள் கொண்டு செல்வதை தடுக்க முடியும் என்றார் அவர். இளையோர் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாட்டை முறியடிக்கும் முயற்சியில் இசை நிகழ்ச்சிகளுக்கு அமைச்சு விதித்துள்ள 5 புதிய நிபந்தனைகளில் இதுவும் ஒன்றாகும். உள்துறை அமைச்சு, AADK எனப்படும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்புதிய SOP நடைமுறைகளுக்கு உட்பட்ட இடங்களாக புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கம், செப்பாங் அனைத்துலக பந்தய தளம் ஆகியவற்றையும் அமைச்சர் பெயர் குறிப்பிட்டார். அவ்விரு அரங்கங்களும் இசை நிகழ்ச்சி அட்டைப்பணைகளை ஒவ்வொரு மாதமும் போலீஸ், சுகாதார அமைச்சு மற்றும் AADKUடன் பகிர்ந்து கொள்ளும் என ஹைனாயோ சொன்னார். மருத்துவ உதவியாளராக ஆள் மாறாட்டம் செய்ததாக 23 வயது இளைஞருக்கு எதிராக பெர்லிஸில் உள்ள ஒரு அரசாங்க மருத்துவமனை போலீசில் புகார் செய்துள்ளது. முழுமையான சீருடை அணிந்து மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பையை வைத்திருந்த அந்நபர் ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு கங்கார் துவாங்கு பவுசியா மருத்துவமனையில் கையும் களவுமாக பிடிபட்டார். இணையம் வாயிலாக அச்சீருடைகளையும் உபகரணங்களையும் வாங்கியதை அவர் ஒப்புக்கொண்டார். மருத்துவ உதவியாளராக வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்பதால் தாம் அவ்வாறு செய்ததாக அந்த இளைஞர் கூறியுள்ளார். இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக கங்கார் போலீஸ் கூறியது. இதனிடையே இதுபோன்ற அத்துமீறல் சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க பாதுகாப்பு கண்காணிப்புகளை பலப்படுத்துமாறு அம்மருத்துவமனை நிர்வாகத்திற்கு பெர்லி சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசாங்க அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்வது சட்டப்படி குற்றம் என்பதையும் பொதுமக்களுக்கு அத்துறை நினைவுறுத்தியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
கோலலம்பூர் செந்தூல் பத்துமூடா PPR அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் 12 வயது சிறுமி மரணமுற்றாள். நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் அது குறித்து தகவல் கிடைத்ததாக செந்தூல் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹமாட் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். அச்சிறுமிக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை. பக்கத்தில் CCTV கேமராக்களும் இல்லை. இதையடுத்து தற்போதைக்கு திடீர் மரணமாக இச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சுகார்னோ சொன்னார். கெடா பாலிங்கில் 3 நாட்களாக காணாமல் போன முதியவர் உலுபுலாய் கம்போங் சாரு கலியான் ரப்பர் தோட்டத்தில் இறந்து கிடந்தார். எங்லி மீ எனும் 71 வயது அவ்வாடவரின் சடலம் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டது. அவர் இறந்து 2 நாட்கள் ஆகியிருக்கலாம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக பாலிங் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஸ்மி மொக்தார் கூறினார். சடலத்தை அம்முதியவர் மகன் அடையாளம் காட்டினார். புரோடுவா எக்ஸியா காரை எடுத்துக்கொண்டு தனியாக வெளியே கிளம்பிய தந்தையை வெள்ளிக்கிழமை முதலே காணவில்லை என மகன் ஏற்கனவே போலீசிலும் புகார் செய்திருந்தார். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், முதுமையில் வரும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் தந்தைக்கு இருந்ததாகவும் அவர் சொன்னார். சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. அவரின் உடைமைகளும் காணாமல் போகவில்லை என போலீஸ் கூறியது. பினாங்கு பட்டவோத்தில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் அத்துமீறிய பெண் அங்கிருந்து பேக் சேரோங் பையை திருடிச் சென்றது CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. சிவப்பு சட்டை, கருப்பு கால் சட்டை அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர் பாகான் ஆஜாம் தொண்டுள்ளிய தீயணைப்பு நிலையத்தில் கைவரிசை காட்டினார். உள்ளே நுழைந்தவர் அங்கு ஒருவர் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பின்னர் மோட்டார் சைக்கிளில் கிளம்பிச் சென்று விட்டார். பிறகு மீண்டும் கால்நடையாக வந்தவர் தூங்கிக் கொண்டிருந்தவர் முன்பு மேசையிலிருந்த பையை எடுத்துக்கொண்டு ஓடினார். இந்த CCTV கேமரா பதிவு எக்ஸ் தளத்தில் வைரலாகி வருகிறது. அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய போலீஸ் விசாரணை நடைபெறுவதாக கூறியது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.